தாவீதை பின்பற்றின ஈத்தாய். இதுதான் அந்த செய்தியுடைய தலைப்பு. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 18-19 வாசிக்கலாம். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையா வைத்திருந்த 600 பேர் ஆகிய கீத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கீத்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, வருவானே, நீ எங்களுடனே கூட வருவானே, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், திரும்பி போகலாம் என்று இந்த மனிதனை குறித்து தாவீது சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் ஒரு அந்நியன், யூதன் கிடையாது, அந்நியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் தாவீதை பின்பற்றுகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது சாப்பிட வழி இல்லாத ஒரு நிலைமையில அவன் காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து, அவனுக்கு பயந்து காட்டுக்குள் அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அநேக நபர்கள் தாவீதை விட்டு பின்வாங்கி விட்டார்கள். ஆனா இந்த மனிதன் தாவீதை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறான். எதனால தாவீதை இவன் பின்பற்ற வேண்டும்? அதாவது நம்ம ஒரு மனிதனை பின்பற்ற வேண்டும் என்றால் நமக்கு எதுக்காட்டும் ஒரு லாபம் இருக்கணும், இல்ல நன்மை இருக்கணும். அப்படின்னா நம்ம அவனை பின்பற்ற முடியும். ஆனா அவன் சொல்றான், ராஜா சொல்றான், நீ திரும்பி போ அப்படிங்க, நீ திரும்பி போ, நீ என்னோடு வர வேண்டான்னு சொல்லி அங்க தாவீது சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்துக்கு போகிறேன், நீ உன் சகோதரனை அழைத்து கொண்டு திரும்பி போ. இங்க கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்றான். கிருபைனால நமக்கு நல்லா தெரியும் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் கிருபை உள்ள தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. அநேக மனிதர்கள் இவனை பின்பற்றாமல் போனாலும் இந்த மனிதன் பின்பற்றுவதற்கு முக்கியமான ஒரு காரியத்தை தான் கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவா இருக்கும் போது எல்லாரும் பின்பற்றலாம். ஏன்னா ராஜாட்ட இருந்து நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், விலையேற பெற்ற வெகுமதி வரலாம். ஆனா தாவீதை சாப்பாடுக்கு வழி இல்லாம அவன் காட்டுக்குள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா இந்த ஈத்தாய்க்கு என்ன தெரியும்னா, இந்த மனிதன் தேவனுடைய மனிதன், இந்த மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மனிதனை தான் பின்னாட்கள்ல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அங்க பர்த்திமேயு குருடன் கூப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. அதனால இவனுக்கு என்ன தெரியுதுன்னா, தாவீது விலையேற பெற்ற தேவனால முன்குறிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. அதாவது நம்மகிட்ட பலன் இருக்கும் போது, நம்மகிட்ட ஆசீர்வாதம் இருக்கும் போது, நம்மகிட்ட வீடு வாசலோடு நம்ம செழிப்பா இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு எல்லாரும் தேடி வருவாங்க. ஆனா நம்ம கடன் படும் போது, நம்ம வியாதிப்படும் போது, நம்ம கடன் பட்டு வேதனையோடு இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? நம்ம போனா உதவி செய்ய வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பேர் பின்வாங்கி போவார்கள். நம்மை விட்டு தூரமாய் போகிறத பார்க்க முடியும். ஆனா தாவீது ஒண்ணில்லாத ஒரு நிலைமையில இருக்கிறான். அநேக பேர் அவனை விட்டு போனாலும் அப்சலோமோடு போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது இந்த புது கட்சி ஆரம்பிச்சோன்னு அங்க போய் சேர்ந்துருவாங்க நிறைய பேர். அதே போலதான் அப்சலோம் அவனை ஒரு கூட்டம், சின்ன கூட்டத்தை அவனே அபிஷேகம் பண்ணி நான் ராஜாவான்னு சொல்லி அவன் ஏற்படுத்தப்பட்டு
வருகிறான். அவனோடு அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனா இந்த ஈத்தாய், கீத்தியனாகிய ஈத்தாய் ஒரு அந்நிய ஜாதியனா இருந்தாலும், ஆண்டவர் அறியாத ஒரு மனிதனா இருந்தாலும், இந்த தாவீதை நான் பின்பற்றி போனால் நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். இவர் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், இவர் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், இவர் ஆராதிக்கிற தேவன் தான் நித்தியத்துக்கு என்ன கொண்டு போக முடியும் சொல்லி இந்த ஈத்தாய்க்கு நல்லா தெரிந்த கண்டுதான் அவனை பின்பற்றி போகிறான். சொல்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறான், கிருபையும் உண்மையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்க கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. கிருபையும் உண்மை உன்னோடு இருப்பதாக. ஆனா ஈத்தாய் என்ன சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதித்தமாக, ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே முத அடியான் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி. நான் இயேசுவை எதனால பின்பற்ற வேண்டும்? நான் இயேசுவை பின்பற்றினால் எனக்கு கிடைக்க போகிற லாபம் என்ன? நித்திய ஜீவன். பரலோகத்தை ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை பின்பற்றதுக்கு காரணம் இந்த தாவீதோடு இருக்கிற கர்த்தரை, தேவனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த ஈத்தாய் பார்த்த கண்டுதான் தாவீதை தைரியமாய் பின்பற்றி போகிறான். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம யாரை பின்பற்றி போகிறோமோ அந்த வழி சரியான வழியா இருந்தா தான் நான் நித்தியத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் வேற இடத்துக்கு போயிருவோம். நீங்க நல்லா பாத்தீங்களா, ட்ரெயின்ல நம்ம உறங்கிடுவோம். இல்ல நம்ம ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ட்ராக் மாறும் தெரியுமா? மாறும்போது என்ன செய்யும்? நம்ம உறங்கினா தெரியாது, அப்படித்தானே? ஒரு லைட்டா ஒரு சிலைக்கான மாதிரி இருக்கும், டக்குன்னு வேற அந்த தண்டுவாளத்துல அந்த வண்டி போயிட்டு இருக்கும். இதே போல நம்ம ஓடுற ஓட்டம் சிலுவையை நோக்கி பயணித்து இயேசுவை முன்வைத்து ஓடுவோம் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவன். இந்த தாவீதோடு இருக்கிற கர்த்தர் அந்த மனிதன் அறிந்து கொண்டான். அதான் சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் சொல்லி அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ற கடைசி காலத்துல ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் மத்திய வானத்தில், அதாவது பூமிக்கு வருகிறது பகிரங்க வருக, மத்திய வானத்தில் ஆண்டவராய் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளை சினிமா, நாடகம், கெட்ட வார்த்தை, பொய், பித்தலாட்டம் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமைப்படாத தேவ பிள்ளைகளை அவர் கரெக்டா 61 செகண்ட்ல அவர் எடுத்துக்கொண்டு மத்திய வானத்துல பரலோகத்துக்கு கடந்து போய் விடுவார். அதற்கு பிற்பாடு இந்த முழு உலகமும் அந்திகிறிஸ்துடைய ஆட்சிக்குள் வரும். 7 வருஷம் கொடூரமான ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் நடக்க போகிறது. 7 வருஷம். இப்ப நமக்கு 4 ரூபா 3 ரூபா பெட்ரோலை கூட்டாலே பெருசா தெரியுது. அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில 1 லிட்டர் பெட்ரோல் 2000 ரூபாய்க்கு இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாரும் ஏத்து கேட்க முடியாது. 1 கிலோ கோதுமை 1 பணத்துக்கும் இன்னைக்கு ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் 1300 ரூபாய். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 1 படி கோதுமை 1 பணத்துக்கும் 1300 ரூபாய் 1500 ரூபாய்க்கு அன்றைக்கு விற்கப்படலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்துல பாகிஸ்தான் தேசத்துல 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய். அந்த கோதுமை மாவு கிடைக்காம ஒரு வண்டி வந்து நிக்கி ஜனங்கள் ஓடி போய் வாங்க போறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல அநேக பேர் மரித்து போனார்கள். சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னால இலங்கை தேசத்துல ஒரு கிலோ கேரட் 2000 ரூபாய்க்கு வந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும், கத்தரிக்காய் அரிசியில என்ன ரேட் இருந்துன்னு தெரியும். நான் அதை ஏன் சொல்றேன்னா, நம்ம யாரை பின்பற்றுகிறோம் அது ரொம்ப முக்கியம். இந்த மனிதன் தாவீதை ஏன் பின்பற்றான் தெரியுமா? இவன் கூட போனா நித்தியத்துக்கு போய் சேரலாம். இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், இவன் ஆராதிக்கிற தேவனே வரும் காலங்களில சிலுவையில அடிக்கப்பட போகிறார். இவன் தாவீதின் குமாரன் என்று இந்த தாவீதுக்கு ஒரு நாள்
பெயர் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த மனிதனுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வசனத்தை 22 வசனத்தை பாருங்க. 23 வாசிங்க. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்ற. நல்ல கவனிங்க, குதிரையில வா, ரதத்துல வான்னு சொல்லல, நடந்து வா. தாவீதோடு நம்ம பயணிக்கும் போது, உண்மையா இருக்கிற தேவனோட ஊழியக்காரோடு பயணிக்கும் போது, அதுல துன்பங்கள், உபத்திரங்கள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. தாவீது கூட போன உடனே ரதத்துல போயிடலான்னு சொல்லி அவனுக்கு ஆசை கிடையாது. நடந்து வா. அதுக்கு பிறகு பாருங்க, முக்கியமான அந்த வசனத்தை பாருங்க. அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். 600 பேர் அவன் மட்டும் பின்பற்றல, 600 பேரை கூட்டிட்டு போறான். ஏன் தெரியுமா? இது ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. இந்த தாவீதோடு நம்ம மாத்திரமல்ல, இந்த 599 பேரையும் கூட்டிட்டு போகும்போதுதான் நம்ம நித்தியத்துக்கு போய் சேர முடியும் சொல்லி இந்த ஈத்தாய்க்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. இது ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. பிள்ளைகளும் நடந்து போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பணம் கொடுத்தா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட அவங்களோட போய் ஐக்கியம் வைப்பாங்க. ஆனா தாவீதுக்கு சாப்பிடவே வழி கிடையாது, காலில் செருப்பும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. செருப்பு இல்லாம செல்வகுமார் வாராருவீங்களா? நல்லா தானே இருந்தாரியா, இப்ப என்ன செருப்பு இல்லாம வாராரு? யோசிப்போம். 30 வசனத்தை பாத்தீங்களா? 30, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலாய் நடந்து அழுது கொண்டு ஒலிவின் மலை மேல் ஏறி போனான். அவனோடு இருக்கிற சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இந்த ஒலிவு மலை எது தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எந்த ஒலிவின் மலையில இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவின் மலையில தான் இவன் ஏறி போகிறான். காலில் செருப்பு கிடையாது. அவ்வளவு உபத்திரம், கஷ்டம், போராட்டம், அழுது கொண்டு அப்படியே முகத்தை மூடிட்டு போறான். ஆனா அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒலிவு மலை ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிறது. மலை மேல போறான். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலையில இருந்து பரலோகத்துக்கு ஏறி போகிறாரோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி இந்த ஜனங்கள் அவனை பின்பற்றி போகிறார்கள். ஒரு யூதன் கிடையாது, ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன். ஆனா அவனுக்குள்ள தெரியுது, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார், மகிமையின் தேவன் இருக்கிறார் சொல்லி அந்த மனிதனுக்கு தெரிந்த கண்டுதான் இந்த மனிதனோடு அவன் பின்பற்றி போகிறான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சத்தியத்துக்காக வாழ்ற தேவ மனிதர்களோடு கைகொடுத்து நம்ம மட்டும் நித்தியத்துக்கு இல்ல, ஒரு கூட்டத்தை நீங்கள் நானும் ஆதாயப்படுத்த வேண்டும். நான் சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி இந்த ஈத்தாய் 600 பேரோட தாவீதை பின்பற்றுவது போல நீங்கள் நானும் பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு பரலோகம். இது ஒரு மகிமையான வாழ்க்கை, கிரகிக்க முடியாத வாழ்க்கை. எல்லாரும் போக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ரேஷன் கடையில நம்ம போய் ஜாமான் வாங்க போறோம், நம்ம பேர் இருந்தா தானே கொடுக்காங்க. நம்ம பேர் வந்து அதுல இருந்தா தான் நம்ம வந்து வாங்க முடியும். பேர் இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாங்க. அதே போல நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருந்தாதான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். நித்திய ஜீவனை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நானும் ஆத்தும ஆதாயம் இந்த ஈத்தாயை போல பண்ண வேண்டும். தாவீதை பின்பற்றி தைரியமா போறான் பாரு. அதான் ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நீங்களும் போக மனதா இருந்தா போகலாம். உடனே பேதுரு சொல்றார், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்துல வாழ்றோம். தேசத்துல நடக்கிற காரியங்களை பார்த்தா அப்படியே மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்துல சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசம், யூத தேசம் இன்னைக்கு ஒரு நாடாய் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும் என்றால் 1990 வருஷம் அந்த ஜனங்கள் 900 வருஷம் நாடுகள் இல்லாமல் பல தேசத்துல அந்நியர்களா இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு அந்த ஜனங்களை 1948 இஸ்ரவேல் தேசத்தை தேவன் ஏற்படுத்தி அங்கீகரித்து முதலாவது ஒரு பிரதமரை
உருவாக்கினார் டேவிட் பென்குரியன். இதை ஏன் சொல்றேன்னா, எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்குன்னா துல்லியமா நிறைவேறுகிறது. இன்னைக்கு பைபிள்ல இருந்து தீர்வு கிடையாது. பாபிலோன் தேசம் கிடையாது, அசிரியா தேசம் கிடையாது. நிறைய தேசங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனா இந்த தேசம் கிட்டத்தட்ட 2000 வருஷமா காணாம போன தேசம் மறுபடியும் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்தை அது ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். உங்களை என்னை எடுத்துக்கொண்டு போன பிற்பாடு இந்த முழு உலகமும் ஒரு மனிதனுடைய ஆட்சிக்குள் போக போகிறது. அதற்கு பிற்பாடு பகிரங்கமா இந்த பூமிக்கு ஆண்டவராய் இயேசு வெள்ளை குதிரையில அருமைகத யுத்தத்துக்கு பூமிக்கு வரப்போகிறார். அந்த பகிரங்க வருகைய எல்லாரும் பார்ப்பாங்க. இதே ஒளிவின் மலையில வந்துதான் இறங்க போகிறார். சகரியா 14:4-5 எழுதப்பட்டிருக்கிறது. இதே ஒளிவின் மலையில வந்துதான் ஆண்டவராய் இயேசு இறங்க போகிறார். அந்த மலை 2ஆய் பிளந்து போகும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாதபடிக்கு நீங்களும் நானும் அந்த சிலுவையை நோக்கி பயணிக்கும் போதுதான் நான் உலகத்தை பார்க்காம எனக்கு வைத்த லெக்க நோக்கி பயணித்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். இந்த மனிதன் 600 பேரை கூட்டு போறான் பாருங்க. இது எவ்வளவு பெரிய அறுவடை பாருங்க. பிள்ளைகளும் நடந்து போனாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாங்க 2 பேரும் நடந்து போறோம். இப்ப இருக்கிற எல்லாருமே நீங்க நடந்து வாங்கன்னு சொல்லி ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டு போறோம்னு வைங்களேன், ஒவ்வொரு ஆளா உருவிடுவோம். நீ போக முடியும் நல்ல பிள்ளைகள் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு வெயில நடந்து போறது கஷ்டமா இருக்கும். இந்த பிள்ளைகளையும் கூட்டு போறாங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு தாவீது மேல நம்பிக்கை பாருங்க. எந்த அளவுக்கு அவனை விசுவாசித்து இவன் உண்மையாகவே தேவனுடைய மனிதன், தேவன் இவனுக்குள்ள கிரியை செய்கிறார், தேவன் இருக்கிறத நான் பார்க்கிறேன், கர்த்தர் இவன் கூட இருக்கிறார். இன்னைக்கு தாவீது செருப்பு இல்லாம முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு போகிறான். நாளைக்கு இதே தாவீது அரியணையில ஏறும்போது எனக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் சொல்லி அந்த மனிதனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். இவனை ஒரு பெரிய ராணுவ தளபதியாய் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பெரிய ராணுவ தளபதியாய் மாற்றி விட்டார். யோவாப்புக்கு அடுத்த ஸ்தானத்துல இவனை கொண்டு வந்து விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈத்தாயுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை பின்பற்றுகிறோம், எந்த அளவுக்கு இந்த உலகத்தை வெறுத்து சிற்றின்பங்களை வெறுத்து இன்னைக்கு கையில இருக்கிற நல்ல கவனிங்க, சாத்தானுடைய பெரிய ஒரு தந்திரம். இன்னைக்கு இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கு பின்னால முழுக்க முழுக்க சாத்தானுடைய ஆதிக்கம் இருக்கு. ஒரு சில நன்மைகள் மொபைல்ல இருந்தாலும் அந்த மொபைலை கையில தந்துட்டு ஒரு பக்கம் சாத்தான் நிக்கான், அவன் அப்படியே இழுக்கான் நரகத்துக்கு வான்னு. ஒரு பக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற பரிசுத்த வேதாகமத்தை தந்துட்டு அவர் ஒரு பக்கத்தில் நின்று இழுக்கார். இப்ப எந்த பக்கம் போறோம்? இந்த பைபிளின் பக்கம் இழுக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பயணித்தால் எனக்கு நித்திய ஜீவன். இந்த உலகம் கொடுக்கிற சிற்றின்பத்துல இந்த மொபைல்ல அந்த சாத்தானுடைய கிரியை இருக்கிறது. அவன் இழுக்கிற இழுப்புக்கு நான் போவேன் என்றால் எனக்கு நரகம். இதுக்கு பின்னால முழுக்க முழுக்க சாத்தா இருக்கான். ஒரு 10% நல்ல காரியம் இருந்தாலும் 90% அதுல அதிகமான தீமைகள் இருக்கிறது, அதிகமான தீமைகள் இருக்கிறது. அநேக தவறு, கொலைகள், கொள்ளைகள், வேசித்தனம், விபச்சாரம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இது மட்டும் இல்ல, எல்லா ஒரு கருவி வருதுன்னு, புதுசா ஒரு கருவி வருதுன்னா உடனே போய் வாங்காம நம்ம யோசிக்கணும். அதுக்கு பின்னால முழுக்க முழுக்க அவனுடைய ஆதிக்கம் காணப்படுகிறது. அப்ப இந்த ஈத்தாயை போல நீங்களும் நானும் எப்படி தாவீதையும் பின்பற்றினானோ, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின ஆண்டவராகி இயேசுவுக்காக இந்த பூமியில எது வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, நான் சிலுவையை நோக்கி பயணிப்பேன், இயேசுவை நோக்கி பயணிப்பேன், இயேசுவை ஒரு நாள் விடமாட்டேன்னு சொல்லி நீங்கள் நானும் உறுதியா இருப்போம் என்றால் நிச்சயமாகவே பரலோகத்துல மகிமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அங்க கண்ணீர் கிடையாது, அங்க கவலை கிடையாது. மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த மணவாளனோடு உங்களுக்கு எனக்கு திருமணம் நடக்க போகுது. அப்ப என் மனைவி நான் என்ன பிரச்சனை கேட்க போறல? அதான் ஒரு அம்மா கேட்டாங்க, ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிட்டு நானும் செல்வகுமார் எல்லாம் வேன்ல போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா நான் பரலோகத்துக்கு போய் என் கணவனை பாப்பனான்னு கேட்டாங்க.
பரலோகத்துல போய் என் கணவனை பார்த்துட்டான்னு வைங்களேன், இப்ப அங்க போய் இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நீ மீன் குழம்பு வச்சு தந்தாலும் அதே குழம்பு எனக்கு வச்சுத்தான்னு கேட்பாங்க. நம்ம ஆளுக்கு அப்படித்தானே கேட்பாங்க. இப்ப அங்க போய் பார்க்க முடியாதுமா? இல்ல ஒருவேளை கோபத்துல கேட்டாங்களா என்ன தெரியல, அங்க போய் 4 வெளுப்பு வெளுத்தரணும், இவன் பண்ண கொடுமைக்கு பரலோகத்துக்கு வந்தாலும் உடவே கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்களே என்னமோ தெரியல. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மனவாட்டி. அந்த மணவாளனோடு அங்க அந்த 7 வருஷம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் அங்க உங்களுக்கு எனக்கு திருமணம் நடக்க போகிறது. மணவாளனோடு மறுபடிதான் அருமைகதன் யுத்தத்துக்கு வெள்ள குதிரையில ஆண்டவராய் இயேசு பகிரங்கமாய் பூமிக்கு வரப்போகிறார். அந்த வருகைய நம்ம கையில இருக்கிற ஒருவேளை கைவிடப்பட்ட தேவ ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள் அந்த ஒலிவின் மலையில் வந்து இறங்கும் போது எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியும். அப்ப நம்ம யாரை பின்பற்றி வாழ்கிறோம்? அருமையான தேவனுடைய ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அருமையான ஊழியக்காரங்க பேசுவாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அருமையானது. எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பாருங்க. ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது பவுலுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, ஒரு ஆள் செவி வழியா கேட்பாங்க, என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வருதவங்க சொல்லுவாங்க, அது பொம்பளை பிள்ளை கிடையாது, அருமையான சகோதரிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நான் போய் நேர பார்த்துட்டு வந்தேன். இந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது யாருக்கு தெரியுதுன்னா, பவுல் ஜீவ புஸ்தகத்தை பார்த்த கண்டுதான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஈத்தா எப்படி 600 பேரோடு தாவீதை பின்பற்றினானோ, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலோடு மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டம் பின்பற்றுது. எதுக்காக தெரியுமா? சுவிசேஷத்தின் ஊழியத்துக்காக அவர்கள் பிரயாசப்பட்ட கண்டு அவங்க நாம எங்க இருக்காங்க, எங்க எழுதப்பட்டிருக்காங்க? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. தெளிவா சொல்றாரு பாருங்க. ஜீவ புஸ்தகத்தை பார்க்க சரி இவருடைய பெயர்லாம் இருக்கு, அங்க பதிவு பண்ற. அப்ப நம்ம நீங்களும் பிரயாசப்படணும். ஆத்தும ஆதாயம் பண்றதுக்காக பிரயாசப்படணும், அதுக்காக கண்ணீர் வடிக்கணும், அதுக்காக தியாகம் பண்ணணும், அதுக்காக ஓடி நரகத்துக்கு போற ஜனங்களை அந்த சிலுவையின் அண்டையில நடத்தும் போதுதான் அந்த விலையேறப்பட்ட ரத்தம் என்னையும் உங்களையும் கழுவினது போல அவங்களையும் கழுவி நித்தியத்துக்கு கொண்டு போகும். இந்த சரீரத்துல இருக்கிறதுனால இதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போகல. எல்லா மார்க்கமே சொல்கிறது நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, வைகுண்டம் உண்டு, எல்லா மார்க்கம் சொல்லுகிறது. ஆனா அங்க போனா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். கணவனுக்கு மனைவி உண்மையா, மனைவிக்கு கணவன் உண்மையா, பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா, நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையா, எல்லா விதத்திலையும் உண்மை உத்தமமாய் வாழும் போதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஈத்தாயை போல நீங்கள் நானும் அன்னைக்கு தாவீத ஈத்தாய் பின்பற்றி போனான். அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றின கூட்டத்தை தான் அங்க சொல்றாரு. இவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை மனமகிழ்ச்சியோடு ஓடி முடிக்கணும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அந்த ஈத்தாய் தாவீதை பின்பற்றினது போல நாங்கள் எங்களுக்காக சிலுவையில இரத்தம் சிந்தின அன்பு தகப்பனை பின்பற்ற, அந்த பரிசுத்தமான இரத்தத்தால கழுவப்பட, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை தகப்பனே நிவர்த்தியாக்க, சிலுவை நோக்கி பயணிக்க, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர தேவனே எனக்கும் எங்களுக்கும் சுற்றில இருக்கிற மக்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. யாரும் நரகத்துக்கு பேரக்கூடாது. நரகம் கொடூரமான இடம். அங்க போன பிற்பாடு அதுக்கு பிற்பாடு ஒரு நாளும் அந்த ஆத்மா வெளியே வர முடியாதப்பா தகப்பனே. அதற்காக தான் சிலுவையில எல்லாருடைய பாவங்களையும்
தன்மேல் நீங்க ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, மீறலுக்காக, ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக, குடி, சூதாட்டம், கஞ்சா பழக்கம் இன்னும் பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த என்னுடைய பாவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை கொடுத்தது போல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க விடுதலை கொடுத்து அந்த நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.